வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். தானியேலின் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேங்க்யூ. கவனிங்க, இங்க பாக்குறோம், இந்த யோயாக்கிம் அரசன் யூதயாவை அரசாளும் போது நேபுகாத்நேச்சர் பாபிலோனின் ராஜா வந்து இந்த யூதயாவை முற்றுகையிட்டு அங்க இருக்கிற ராஜ வம்சத்துல பிறந்த மக்கள், பிரபுக்கள் குலத்துல பிறந்த மக்கள், இவங்க எல்லாம் கல்வியில சிறந்தவங்க, நிபுணர்கள், யாரெல்லாம் அந்த அரண்மனையில வாசம் செய்ய திறமையா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான். அப்படி பிடிச்சிட்டு போகும்போது அங்க கொண்டு போய் அவங்க பாஷைய கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரமில்ல, 3 வருஷத்துக்கு இவங்களுக்கு ராஜாவோடைய போஜனத்தை கொடுத்து அந்த நாட்டினுடைய மொழியெல்லாம் கற்றுக் கொடுத்து இவங்களை வளருங்க, இவங்களை வளர்த்து அதுக்கப்புறம் என்கிட்ட கொண்டு வாங்க, நான் இந்த தேசத்துல அவங்களுக்கு உயர்ந்த பதவியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றார். ஆனா தானியேல் ஒரு தீர்மானம் பண்றார். என்ன தீர்மானம் பண்றாருன்னா, ராஜாவின் போஜனத்தால் என்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு முக்கியமான தேவை என்ன தெரியுமா? எல்லா காரியத்தையும் நம்மளுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இந்த மனம் அது பாட்டுக்கு ஓடும். இந்த மனதை கட்டுப்படுத்துறதுக்குத்தான் ஆண்டவருடைய வல்லமை நமக்கு தேவை. இந்த மகன் எப்ப தீர்மானம் பண்ணினான் தெரியுமா? இவன் ஒரு அரச குலத்துல இருக்கும் போது அல்ல, அல்லது பிரபுக்கள் வம்சத்துல இவன் பிறந்திருக்கலாம் இந்த தானியேல். ஆனா அப்போ இல்ல, அவர் தீர்மானம் பண்ணும்போது எப்ப தீர்மானம் பண்ணாரு? வாசிக்கலாம். 2 நாளாகமம் புஸ்தகம் 36வது அதிகாரம் 20வது வசனம். பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனான். பெர்சியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாய் இருந்தார்கள். பாத்தீங்களா? இந்த நேபுகாத்நேச்சர் இங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் சிறைபிடித்து கொண்டு போறான். ஆனா பெர்சியா ராஜா, திரும்ப ஒரு பெர்சியா அரசு தான் வந்துச்சு. பாபிலோனுக்கு அடுத்து வந்த அரசு பெர்சியா அரசு. அது வரைக்கும் இவர்கள் எல்லாம் அங்க எப்படி இருந்தார்கள்னா அடிமைகளாக இருந்தார்கள். ஒரு நல்ல சூழ்நிலையில இருக்கும்போது நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் வேற. ஆனா ஒரு அடிமைத்தனமாக, போஜனம் இல்லாமல், வஸ்திரம் இல்லாம, காலுக்கு போட பாதரட்சைகள் கூட இல்லாம ஒரு அடிமைத்தனத்துல கொண்டு போகும்போது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் ராஜாவின் போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று அவன் இருதயத்திலே தீர்மானமாய் ஒரு திட்டத்தை எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. அப்ப ஒரு உறுதி, முதலாவது ஃபர்ஸ்ட் ஒரு காரியம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது உறுதியான தீர்மானம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இவன் ஏன் ராஜாவின் போஜனத்தினால் என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னானா, ராஜாவுடைய போஜனங்கள் எப்போதுமே எங்க போகும்னா விக்கிரகங்களுக்கு படைக்கப்படும். விக்கிரகங்களுக்கு படைக்கப்படுறது மாத்திரமல்ல, அவர் அருந்துகிற அந்த பல ரசம், அந்த திராட்சை ரசம் போதை தரக்கூடிய மதுவால் நிறைந்ததா இருக்கும். அல்லேலூயா. ஆக இந்த 2 காரியத்தினாலும் வாலிபர்களாகிய நாங்கள் 4 பேர் தீர்மானம் பண்ணிட்டாங்க. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அங்க கொண்டு போன உடனே தானியேலுடைய பேரையும் மாற்றி விட்டார்கள். அங்க இருக்கிற 3 மனிதர்கள், அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ், தானியேலுடைய நண்பர்கள், அவங்களுடைய பெயரையும் கல்தேயர் பேரோடு மாற்றி விட்டார்கள். அப்படி மாற்றப்பட்ட ஒரு அடிமை சூழ்நிலையில இவன் ஆண்டவன் பேரில் வைத்திருந்த அந்த தாகத்தை தணிக்கவில்லை. அதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு வேணும். தேவ பிள்ளைனா நான் முதலாவது நான் யார், நான் யாருடைய பிள்ளை, நான் எங்க இருந்து வந்திருக்கேன், நான் என்ன செய்ய போறேன் அப்படின்ற ஒரு உணர்வோடு இந்த தானியேல் இருந்தார். அல்லேலூயா. அதே போலதான் நம்மளையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற கல்வி அறிவோ, வேத அறிவோ, நம்முடைய திறமைகளோ, நம்முடைய வல்லமைகளோ, நம்முடைய வரங்களோ அது நம்மளை பாதுகாக்காது. முதலாவது நம்மளை பாதுகாக்கிறது எது தெரியுமா? நம்ம தேவனுக்கு பயந்து நான் இந்த காரியத்தினால் தீட்டுப்பட மாட்டேன் என்று உறுதியான ஒரு தீர்மானத்தை நம்முடைய உள்ளத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதன் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். நம்ம ஏன் அந்த போஜனத்தினால் அவன் தீட்டுப்படவில்லை? வாசிக்கலாம். யாத்ராகமம் புஸ்தகம் 34வது அதிகாரம், யாத்ராகமம் 34வது அதிகாரம் 15வது வசனம்.
அந்த தேசத்தின் குடிகளோடே உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதிலே புசிப்பாய். அப்ப இந்த சூழ்நிலை தான் தானியேலுக்கு ஏற்பட்டது. அந்த தேசத்துல அவங்க போகும்போது சோர மார்க்கமாய் அவர்கள் தேசத்துல இருக்கிற தேவர்களை பணியும்படி அந்த சாப்பாட சாப்பிட அந்த ராஜா கட்டளையிட்ட போது அந்த ராஜாவின் ஆகாரத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி தீர்மானமாய் தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. ஆக நம்முடைய வாழ்க்கையில நம்ம தீர்மானம் சரியா எடுக்க வேண்டும். இந்த தானியேல் இதை குறித்து இந்த போஜனத்தை நான் சாப்பிட மாட்டேன் குறித்து இந்த தீர்மானம் எடுத்ததுனாலதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு 600 வருஷத்துக்கு முன்னால பிறந்த இந்த தானியேலை குறித்து இன்றைக்கும் நாம் படித்து கொண்டு இருக்கோம். அல்லேலூயா. 600 வருஷத்துக்கு முன்னால பிறந்த இந்த தானியேலை குறித்து இன்றைக்கும் நம்ம பேசப்பட்டு கொண்டு இருக்கிறோம் சொன்னா காரணம் என்னன்னா அவருடைய தீர்மானத்துல உறுதியாய் இருந்தார். அவர் சிறைப்பட்டு போகும்போது அவருக்கு வயது 16. ஆனால் அவர் மரிக்கும் போது 90 வயசுக்கு மேலா இருக்கும் போதுதான் அவர் மரித்தார். ஆனால் எடுத்த தீர்மானத்திலே அவர் உறுதியா இருந்தார். அவர் பின்வாங்கவில்லை. ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாம அவர் போய் அந்த பிரதானிகளிடத்துல அந்த பிரதானிகளின் தலைவனிடத்தை வேண்டிக் கொள்றார். என்ன தெரியுமா? எங்களை மரக்காய்கறிகளையும் எங்களுக்கு திராட்சை ரசத்தையும் பருப்புகளையும் கீரைகளையும் நீ கொடு, அதை நாங்க சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பிரதானிகளின் தலைவன் சொன்னா நான் இதை செய்ய முடியும், ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணிடுவாரே அப்படின்னு சொல்லும் போது ஞானமா பேசுகிறார். என்ன தெரியுமா? 10 நாள் எங்களை சோதித்துப்பார், 10 நாள் எங்களை சோதித்துப்பார், எங்க முகக்கலைகளை அப்புறம் எப்படி இருக்குன்னு பார், அதுக்கப்புறம் நாங்க நீ சொல்றதுக்கு இசைகிறோம் என்று அவன் ஞானமாக பேசி அந்த ராஜாவினுடைய கட்டளைக்கு உடன்படாமல் தன்னை காத்து கொண்டான். நீங்க யோசித்து பாருங்க, ஒரு அடிமை அவன் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட இடத்துல இப்படியெல்லாம் சொன்னா ராஜா கேட்டா என்ன பண்ணுவாரு? உடனே அவனை கொன்று விடுவார். ஆனால் தன்னுடைய ஜீவனுக்கு கூட அவர் பயப்படாமல் தன்னுடைய பிரதிஷ்டையில தன்னுடைய வாழ்க்கையின் அர்ப்பணிப்புல நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று அவர் தீர்மானமாயிருந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 49வது அதிகாரம் 4வது வசனம். தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், அதை நீ தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே. பாத்தீங்களா? இந்த ரூபன் யாக்கோபுக்கு முதல் மகன். இந்த ரூபன் தான் அவருடைய சிரேஷ்ட புத்திரன், சத்துவமும் முதற் பலனுமானவன். ஆனால் அவர் சொல்லுகிறார், யாக்கோபு சொல்லுகிறார், நீ என் மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன். ரொம்ப பிரதானமானவன். அவன் தான் அப்பன் கூப்பிட்டான். அந்த 12 பிள்ளைகள் பெறுவதற்கு முன்னால் தகப்பன் சொல்லி கூப்பிட வச்சது ரூபன். ஆனா ரூபனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தையே தீட்டுப்படுத்தினான். அதனால அவர் சொல்றாரு, நீ தண்ணீரை போல தளம்பினவன்டா, நீ மேன்மை அடைய மாட்டாய். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே நம்ம மேன்மை அடையணும்னா சில பிரதிஷ்டைகள் இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில நாம் மேன்மை அடையணும்னா சில காரியங்களில நாம் தீட்டுப்படாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் நீங்கள் தானியேல் செய்தார். அப்படி நாம தீர்மானம் எடுக்கும் போது அந்த தீர்மானத்தில் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். இந்த தானியேல் எப்படி 18 வயதுல 16 வயதுல இருந்து அவர் மரிக்கும் வரை அவர் அந்த உறுதியிலே நிலைத்து இருந்தார். அல்லேலூயா. அது மாதிரி தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு உறுதி இருக்க வேண்டும். நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 21வது வசனம். என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு கலவாதே. பாத்தீங்களா? என் மகனே, நீ ராஜாவுக்கும் கர்த்தருக்கும் பயந்து நட. நீ பயப்படணும். யாருக்கு பயப்படணும்? நம்ம கர்த்தருக்கு பயப்படணும், ராஜாவுக்கு பயப்படணும். ஆனா கலகக்காரர்களோடு கலவாதே. அப்ப தேவ பிள்ளைங்க நம்ம வாழ்க்கையில நம்ம ஆலயத்துக்குள்ள வரும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியம் என்னன்னா சில பிரதிஷ்டைகள். திரும்ப நம்ம பின்னோக்கி போயிடக்கூடாது. கலகக்காரர்களோட சேராத அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வார்த்தையை சாலமோன் நமக்கு இங்க கொடுக்கிறத பார்க்கிறோம். தானியேல் தான் எடுத்த பிரதிஷ்டையில நான் ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்பட மாட்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தையில உறுதியா இருந்தார்.
வருடம் முழுவதும், அவர் வாழ்க்கை முழுவதும் அவர் உறுதியாய் இருந்தார். அப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கும் போது மாத்திரமே தேவ பிள்ளைகள் இந்த உலகத்துல தேவனுக்கு உப்பாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுத்து உறுதியாய் இருக்கும் போது மாத்திரமே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு வெளிச்சமாய் இந்த உலகத்துல பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம் எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4:14. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் உறுதியாக இருக்கணும். உறுதியில நம்மளை கெடுக்கிறது இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, ஒண்ணு நமக்குள்ளேயே வருகிற காரியம், கீழே விழுந்துருவோம். சிரேஷ்ட புத்த, அதாவது அந்த பிரதிஷ்டைய நம்ம என்ன பண்ண மாட்டோம், தொடர்ந்து நடத்த மாட்டோம். இரண்டாவது, பலவிதமான காற்றுகளினால் நம்ம என்ன பண்ணுவோம், அலைகளை போல அலைபட்டு கொண்டு இருப்போம். நம்ம குழந்தைக்குரியவர்களா இருக்கக்கூடாது, குழந்தைத்தனமா இருக்க. குழந்தை என்ன பண்ணும், குழந்தை யார் சொன்னாலும் கேட்கும், என்ன சொன்னாலும் செய்யும். அப்ப 2 விஷயம் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சிறுபிள்ளையை போல தேவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு இடத்துல அந்த குழந்தை எல்லா இடத்துலயும் போய் யாரு என்ன சொன்னாலும் கேட்கும். அது கையில வச்சிருக்க ஒரு பொருள் என்னன்னு அதுக்கு தெரியாது, அதை கீழே போடுன்னா அது கீழே போட்டோம். செய்யுமா செய்யும். ஒரு வேல்யூபிள் திங்ஸ் அது கையில நீங்க கொடுங்க, ஒரு விலையேற பெற்ற பொருள் அது கையில கொடுத்துட்டு பக்கத்துல இருக்க சாக்கடையை பார்த்து அதுக்குள்ள போடுன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது, அது போட்டுரும். நீங்க சொல்லிப்பாருங்க, போடுன்னு சொல்லுங்க, போட்டுரும். அப்ப அந்த மாதிரி ஒரு குழந்தையை போல இந்த உலகத்துல காணப்படுகிற பல்வேறான வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க கூடாது. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், நீங்கள் செவிக்கு இனிய போதகர்களை கூட்டிக் கொண்டு உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும் என்று அலையாதுங்க. அப்போ நான் ஒரு பிரதிஷ்டை எடுக்கிறேன் அப்படின்னா அந்த பிரதிஷ்டத்துல நான் தீர்மானமா நான் உறுதியா நிற்பேன். அந்த உறுதியை கெடுப்பதற்கான பல விதமான போதகங்கள் இன்றைய நாட்களில வரும், அதை நான் கேட்க மாட்டேன். அல்லேலூயா. என்னுடைய செவியை நான் கர்த்தருக்கு சாய்த்து அதுல நான் நிற்பேன். அப்படிதான் சொல்லியிருக்கு. நான் குழந்தையா இருக்க மாட்டேன். பலவிதமான காற்றுகளினால் அலைக்கழிக்கப்படுகிற ஒரு பொருளை போல அல்ல. காற்று பாருங்க, ஒரு சருக பாத்தீங்கன்னா காற்று அடிச்சா அது எந்த திசையில அடிக்குதோ அந்த திசையில அது போய்கிட்டே இருக்கும். ஆனா விசுவாசிகள் காற்று அடிக்கிற திசையில நகருகிறவர்கள் அல்ல, நாம் உறுதியாய் நிற்கக்கூடியவர்கள். நம் பாறையை போல, அசையாத பாறையை போல நிற்கக்கூடியவர்கள். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் வாழ்க்கையில பல காற்றுகள் வந்துச்சு, பல கஷ்டங்கள் வந்துச்சு. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டதுனாலதான் கர்த்தரால் நான் அசைக்கப்படாமல் இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம் எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 9வது வசனம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். அல்லேலூயா. இப்ப நான் சொன்ன வார்த்தை அதுதான். சிறு பிள்ளைகளை போல நம்ம அலைந்து தெரியக்கூடாது. பல காற்றுகள் நம்மளை அடிக்கிறதுக்கு நம்ம விடக்கூடாது. அதைத்தான் நீங்க எபிரேயர் ஆக்கியோன்னு சொல்லுகிறார், பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. அல்லேலூயா. போஜனத்தினால முயற்சி செய்யறது அல்ல. இன்னைக்கு நிறைய மக்கள் போஜனத்துக்காக தான் முயற்சி செய்கிறார்கள். ஆனா நாம தேவனுடைய பிள்ளைகளாக நாம போஜனத்தினால நம்முடைய வாழ்க்கையை நிலைநிறுத்திடலாம்னு நினைக்க வேணாம். கிருபையினாலே நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. ஆமென். கர்த்தர் எனக்கு இருக்கிறார், கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் என் வாழ்க்கையை பார்த்துக் கொள்வார். நான் கர்த்தருக்கென்று உண்மையாய் உத்தமமாய் பிரதிஷ்டை பண்ணி நான் சரியாய் நான் நிற்பேன். அல்லேலூயா. அப்படி நம்ம வாழும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இப்ப இந்த தானியேல் நான் தீட்டுப்பட மாட்டேன் என்று ஒரு பிரதிஷ்டை பண்ணினான். நிச்சயமாக நான் சொல்லுவேன், அவன் சிங்கத்துக்கு விரோதமாக அல்ல, அல்லது அந்த நாட்டுல இருக்க ராஜாக்கு விரோதமாக அல்ல, தனக்குத்தானே அவன் தீர்மானம் எடுத்தான். தனக்குள்ள வருகிற அந்த இச்சையை கட்டுப்படுத்துவேன், அந்த தீட்டை நான் செய்ய மாட்டேன். ஆமென். ராஜாவின் போஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தனக்குத்தானே ஒரு பொருத்தனையை செய்து கொண்டார்.
கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களை தான் எதிர்பார்க்கிறார். நம்ம பார்க்கிறோம், இந்த மனுஷன் தனக்குத்தானே தீர்மானம் எடுத்தான், மாத்திரமல்ல அவன் மன உறுதியா இருந்தார். ஆமென். மன உறுதியும் மன வாஞ்சையும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். ஆமென். அப்படி ஒரு மன உறுதி, மன வாஞ்சை நம்மிடத்துல காணப்படும் போதுதான் நாம் மேன்மை அடைய முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. கலாத்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை உடையவர்கள் அவர்கள் மாம்சத்தையும் அதன் இச்சையையும் சிலுவையில் அறைந்திருப்பார்கள். அல்லேலூயா. இங்க 1 தெசலோனிக்கே 4வது அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கே 4வது அதிகாரம் 4-5. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாதீர்கள். இல்ல, தேவனை அறியாதவர்கள் தான் இச்சைப்படுவாங்களாம். இயேசுவை அறியாதவங்க தான் பாக்குறது எல்லாம் இச்சை, மோக இச்சை. அடுக்கடுத்து பாருங்க, உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரத்தை நம்ம கனமா ஆள வேண்டும், கனம் செலுத்த வேண்டும். வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, உங்க சரீரத்தை நீங்க கனப்படுத்துறீங்களா? கனத்தோட நீங்க உங்களை பாதுகாக்கிறீங்களா? பரிசுத்தமா நீங்க உங்களை பாதுகாக்கிறீங்களா? நமக்கு நம்மளுடைய எண்ணங்கள்ல பரிசுத்தம், நம்மளுடைய செயல்கள்ல பரிசுத்தம். நீங்க நினைக்கலாம், என்னை பெற்றோர் பார்க்கல, என்னுடைய நண்பர்கள் பார்க்கல, அல்லது என்னுடைய போதகர் பார்க்கல. வசனம் நமக்கெல்லாம் எப்படி தெரியுமா? நீ தப்பு செய்யணும்ன்ற வேலையே இல்லை. ஆமென். நீங்க தப்பு செய்யணும்ன்ற வேலையே இல்லை. தப்பு செய்யணும்னு நினைச்சாலே போச்சு. ஓ, அந்த இது நமக்கு இருந்தா போதுமே, ஓ அந்த பொருள் நமக்கு இருந்தா போதுமே, ஒரு இச்சை, ஒரு எண்ணங்கள், நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. அப்படிதான் அந்த யோவான் 8வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப நம்முடைய சிந்தையில பரிசுத்தம் இருக்கணும். அதனாலதான் தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்துல, நீ உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். சபை நம்மளை சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். சபை உப்பு பொருட்களை சுத்தப்படுத்தும் இல்லையா? காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா உப்பு போட்டு கழுவுறோம், மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா உப்பை போட்டு கழுவுறோம். ஏன்? உப்பு சுத்தப்படுத்தும். அப்ப விசுவாசி இந்த உலகத்துக்கு உப்பா இருக்குது. அல்லேலூயா. இந்த உப்பு சாரமற்று போக கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டையில தானியேல் இருந்தாருன்னா, இன்னைக்கு சபை விசுவாசியும் தானியேல் எனக்கு முன் அடையாளமாய் இருக்கிறார் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டையில நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் எந்த ஒரு காரியத்திலும் தீட்டுப்பட மாட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது 1 தீமோத்தேயு 4:12 சொல்லுகிறார், கற்பில் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு. உன்னுடைய கற்பில் நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு. ஆமென். அல்லேலூயா. பாப்பாங்க, வெளியில இருக்கவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இவங்க தானே ஆண்டவருடைய பிள்ளைங்க, இவங்க தானே ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கிறாங்க, இவங்க தானே தேவாலயத்துக்கு போறாங்க, இவங்க தன்னுடைய சரீர பாண்டத்தை அவங்க கற்பனை எப்படி இருக்கிறார்கள். நான் சொல்லுவேன், ஒரு பிள்ளை, வேதாகமத்தின்படி சொல்றேன், ஒரு பிள்ளைய எதுவுமே அசைக்காது. ஒன்னே ஒண்ணு அசைக்கும். எது தெரியுமா? நீ விபச்சாரத்துல வீழ்ந்து போயிட்டா உன்னை ஈஸியா பிசாசு தொற்றும். மோவாப் தேசத்துல கடந்து வர்றாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், திரள் கூட்டமா இருக்கிறாங்க. கூட்ட ஜனத்தை பார்க்கும்போது பாலாக் பயப்படுறான், பயந்து பீலேயாம கூப்பிடுறான். ஒரு விதமான ஜனங்கள், பெரிய ஜனம் என் தேசத்துக்குள்ள வருது, அதை பார்த்தாலே எனக்கு நடுக்கமா இருக்கு. நீ வந்து அவங்கள சபி, அவங்களுக்காக நான் உனக்கு பெரிய கூலிய காணிக்கையை தாரேன்னு சொல்லி அவன் அனுப்புறான். ஆள் அனுப்பி கூப்பிடுறான், கூலிக்கு ஆசீர்வாதத்தை சொல்றவன பீலேயாம. ஆனா அவன் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜனங்களை சபிக்காதே, அவர்கள் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம். சபையை ஆசீர்வதிப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியம். நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியம். அப்படி என்றால் எது என்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கும்?
பிலேயாம் சொன்னா, இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் ஆசீர்வாதத்தை என்னால எடுக்க முடியாது. ஆனா ஒண்ணு செய், பாலாக்கிட்ட சொல்றான், இந்த ஜனங்களை விபச்சாரத்துல தள்ளி விட்டுரு. உன் ஜனம் மோவாபிய ஜனம் அழகா இருக்குல்ல, அந்த அழகா இருக்க பெண்கள் நல்லா உடுத்தி நல்லா வந்து அந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட அந்த சாப்பாட்டெல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து அப்படியே கலந்து போக பண்ணு. அவர்களை ஈஸியாக கீழே தள்ளி விடலாம். பாத்தீங்களா? உங்களையும் என்னையும் தள்ளுறதுக்கு ஒருத்தன் இருக்கிறான்னா, அவன் அந்நிய ஜனங்களோடு நம்மளை கலக்க பண்ணி நம்மளுடைய கற்பை இழக்க செய்யறதுக்கு, விபச்சாரத்தை தள்ளுறதுக்கு தான் ஒருத்தன் இருப்பான். அதனாலதான் வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பிரதிஷ்டையிலே நாம் நிலை நிற்க வேண்டும். ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்து, உயர்ந்த பதவி தானியேலுக்கு, இந்த உயர்ந்த பதவிக்காக 3 வருடம் நீ ராஜாவுடைய போஜனத்தை சாப்பிட்டால் உனக்கு உயர்ந்த பதவி. ஆனால் இவன் சொன்னான், உயர்ந்த பதவியை துச்சமாக எண்ணி தான் எடுத்துக்கொண்ட பொருத்தனையில நிலை நிறுத்து, இதனால் எனக்கு ஒரு மரணம் வருமானால் அந்த மரணத்தையும் நான் சந்திக்க தயார். அல்லேலூயா. இதனால் எனக்கு ஒரு இழப்பு வரும் என்றால் அந்த இழப்பையும் நான் சந்திக்க தயார். ஆனால் நான் என்னுடைய பிரதிஷ்டையில நான் உறுதியாயிருப்பேன், நான் தீட்டுப்பட மாட்டேன். அல்லேலூயா. அவன் உறுதியா இருந்தான். பாருங்க, அநேக பேர் அநேக ஆண்டுகள் வாழ்றாங்க. மெத்துசாலா என்று சொல்லுகிறதான ஒரு தேவ மனிதனை நம்ம பார்க்கிறோம். அந்த மனுஷன் தான் 969 ஆண்டுகள் உயிரோட வாழ்ந்தவர். ஆனால் அவரை பத்தி ஆவிக்குரிய காரியத்துல எந்த ஒரு விசேஷித்தமான நன்மைகளை குறித்து இந்த வேதத்துல பதிவு செய்யவில்லை. நீண்ட நாட்கள் வாழ்ந்தார் ஒரு மனிதன். நீண்ட நாட்கள் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் ஒரு மண்ணை போல வாழ்ந்து போவதை காட்டிலும், நான் தீட்டுப்படாமல் தேவ மக்களுக்கு முன்பாக நான் சாட்சியாய் நிற்பேன் என்று சொல்லி ஒரு ரெக்கார்ட் பண்றான் பாருங்க. அவன் மேலானவன். அவன் சில ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவன் கனத்துக்குரியவன். அல்லேலூயா. நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் கனத்துக்குரியவர்களாக வாழ வேண்டும். ஆமென். ஒரு விலங்கு இருக்கு, அது பேரு எர்மின். ERMINE, எர்மின் அப்படின்ற ஒரு பிராணி இருக்கு. இது பனி பிரதேசத்துல இருக்கும், குறிப்பா வட அமெரிக்காவில இருக்கு. அது வந்து அந்த பனி சீசன்ல அதோடைய தோல்னா எப்படி ஆகும்னா ஒயிட் ஆயிருமா. அதனுடைய ரோமத்தை பார்த்து அது அழகா இருக்கும், புசு புசு புசுன்னு வளரும், அழகா இருக்கும். அது ஒரு நாய் இனம் மாதிரி இருக்கும், ஆனா அது நாய் கிடையாது, குட்டியா இருக்கும். அதை பிடிக்கிறதுக்காக வேட்டைக்காரங்க வருவாங்க. அந்த அந்த எர்மின்க்கு வந்து அசுத்தம்னா பிடிக்காது. அது எங்க இருக்கும்னா சதுப்பு நிலங்கள்ல, புதர்கள்ல, காடுகளுக்குள்ள அங்க வலைய கட்டி அந்த வலைக்குள்ள இருக்கும். ஆனா அதுக்கு அசுத்தம்னா பிடிக்காது. வேட்டைக்காரங்க வருவாங்க அதோடைய தோலை எடுக்கிறதுக்காக, அந்த ரோமத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேட்டைக்காரங்க வேட்டை நாய்களை வச்சு பிடிச்சிட்டு வருவாங்க. அப்படி வரும்போது வலைகளை தேடுவாங்க. அந்த வலைக்குள்ள இந்த அர்மீன் இருக்காது, எங்கேயாவது போயிருக்கோம், இது சாப்பிடுறதுக்கு எங்கேயாவது போயிருக்கோம். உடனே என்ன பண்ணிடுவாங்க, அந்த வலைக்குள்ள அசுத்தத்தை வச்சிருவாங்க. அப்ப இது எங்கேயாவது வெளியில இருந்து வரும்போது இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வேட்டைக்காரங்க பிடிச்சு தொடர்ந்து ஓடி வரும்போது இது வேகமா ஓடி வந்து வலைக்குள்ள போயிடணும், சேஃப் ஆயிக்கணும்னு அது வலைக்குள்ள வரும்போது அந்த வலை முகப்புல என்ன இருக்கும்னா அந்த அசுத்தம் இருக்கும். அதை பார்த்தவனா அதுக்குள்ள போகாது, உடனே அது அவங்கள பார்த்து திரும்பி அவங்கள்ட்ட நேராவே போய் தன்னை அர்ப்பணிச்சு செத்து போயிடும். அந்த வேட்டை நான் எப்படி பிடிச்சிடும் பாருங்க. அதுக்கு அசுத்தம்னாலே பிடிக்காது. ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில நான் மீண்டும் அசுத்தத்துக்கு போக மாட்டேன், அதை காட்டிலும் நான் செத்து போவதே மேல். அதைத்தான் இந்த தானியேல் செய்தார். நான் அதை புசிக்க மாட்டேன், நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன், நான் ராஜாவின் கட்டளைக்கு நான் அதை இணங்க போவதில்லை, அதை காட்டிலும் நான் மரித்து போனாலும் நலம் என்று சொல்லி அவன் உறுதியாய் இருந்தான். சபை இன்னைக்கு ஆண்டவருக்காக உறுதியாய் இருக்க வேண்டும், தான் எடுத்துக்கொள்கிற தீர்மானத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும், தன்னுடைய பரிசுத்தத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும், நம்முடைய தூய்மையான வாழ்க்கையில உறுதியாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு ஒரு அலங்காரம் இருக்கிறது, அந்த அலங்காரம் தான் பரிசுத்த அலங்காரம், தூய்மை. உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா? உங்களை ஆண்டவர் தூய்மைப்படுத்துவதற்காகவும் உங்களை ஆண்டவர் அலங்கரிக்கிறதுக்காகவும் தான் சபைக்குள்ள கொண்டு வந்தார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை முறை வித்தியாசமானது. எஸ்தர் புத்தகத்துல ஆமான் சொல்லும் போது ஒரு விதமான ஜனங்கள் இங்கே பரவி இருக்கிறார்கள்.
நீங்களும் நானும் ஒரே விதமான ஜனம் அல்ல, ஒரு விதமான ஜனம். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு வித்தியாசமானவர்கள். அந்த தூய்மைக்கு தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தத்துக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு அர்மீன் என்ற ஒரு சின்ன விலங்கு அது அசுத்தத்தை காட்டிலும் நான் செத்து மடிவது மேல் என்று சொல்லி அந்த அசுத்தத்தை விரும்பாமல் திரும்பி வந்து அது வேட்டைக்காரன் கையில சிக்கிக் கொள்வது போல நம்முடைய வாழ்க்கையில மரணமே வந்தாலும் சரி, நான் என்னுடைய பரிசுத்தத்திலும் நீதியிலும் உண்மையிலும் இருந்து நான் விலக மாட்டேன். அப்ப மாத்திரம்தான் தேவராஜ்யம் இந்த உலகத்திலே கட்டப்படும். கர்த்தர் நம்மளை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணிதான் அழைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் பேசுவது எளிது, ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொரு போராட்டங்களையும் நாங்கள் கை கொள்றது போல நிறைய காரியங்களில் சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் அதுல நம்ம நேர்மையை கடைபிடிக்கும் போது சில காரியங்கள் நமக்கு வரத்தான் செய்யும். ஆனால் நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது ஆண்டவர் நம்மளை பெரிய காரியத்துல எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இங்க பாக்குறோம், நாபோத் அப்படின்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு ஒரு அழகான திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அந்த திராட்சை தோட்டம் எங்க இருந்துச்சுன்னா ஆகாப் மன்னனுடைய அரண்மனைக்கு பக்கத்துல இருந்துச்சு. ஆகாப் மன்னன் அந்த தோட்டத்து மேல ஆசைப்பட்டான். அந்த தோட்டத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் வாஞ்சித்து அவன்கிட்ட போய் கேட்கிறான், உன்னுடைய திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடு, அதுக்கு நான் உனக்கு கிரயம் செலுத்துறேன். அப்படி இல்லைன்னா உனக்கு நல்ல ஒரு திராட்சை தோட்டத்தை நான் தாரேன். ஆனா அந்த தோட்டம் எனக்கு கீரை கொள்ளையாக வேண்டும். ஏன்னா அரண்மனை பக்கத்துல இருக்குல்ல, கீரையை விதைச்சா நல்ல கீரை எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லி ஆகாப் என்ன கேட்கிறாரு, திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு அதை கொடு என்று கேட்கிறான். ஆனா இந்த நாபோத் சொல்றார், இல்ல இல்ல, இதை நான் உனக்கு தரமாட்டேன். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா இது என்னுடைய பிதாக்கள் கொடுத்த ஆசீர்வாதம். என்னுடைய பிதாக்கள் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் இழக்க மாட்டேன். நல்லா யோசித்து பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு சில காரியங்களுக்காக நாம போய் விற்க முடியுமா? ஆகாப் மன்னன் கேட்ட உடனே இவன் தரமாட்டேன்னு சொன்ன உடனே ரொம்ப கோபப்பட்டு வேதனையோட போய் வீட்டுல போய் படுத்துக்கிட்டான். படுத்துக்கிட்டு சாப்பிடவே இல்லை. மனைவி கேட்கிறான், நீ ஏன் சாப்பிடாமல் இருக்கிறேன்? அவன் சொல்றான், இந்த மாதிரி நானு அந்த அந்த நாபோத்துட்ட அந்த கீரை தோட்டம் இது திராட்சை தோட்டத்தை கேட்டேன், அவன் எனக்கு தரல, அதனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அந்த அம்மா சொல்றாங்க, அட அதை விட்டு தள்ளு, அந்த நாபோத்தின் தோட்டம் நாளைக்கு உன் கையில இருக்கும். ஆமேனா? எப்படி ஆமேன்னு சொல்லுவீங்க? எப்படி ஆமேன்னு சொல்லுவீங்க? உங்க வீட்டு தோட்டத்தை தூக்கி உங்க எதிராளி கையில நீ எடுத்துக்கொண்டு சொன்னா ஆமேன்னு சொல்ல முடியுமா? உன்னுடைய ஆசீர்வாதத்தை தூக்கி உன் சத்ரு கையில கொடுத்தா ஆமேன்னு சொல்ல முடியுமா? சரி, கொடுத்து கேளுங்க. வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 21 7வது வசனம். அப்பொழுது அவன் மனைவியாக எசபேல் அவனை நோக்கி, நீர் இப்பொழுது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும். இஸ்ரேலானாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். பாத்தீங்களா? யார் வீட்டு தோட்டத்தை யாருக்கு யார் எடுத்து கொடுக்கிறது? ஆகாப் மன்னன் ஆசைப்பட்டானா, அதனால மனைவிக்காரி சொல்றா, நீ ராஜா இல்ல, நீ மனமகிழ்ச்சியா இரு, நீ சாப்பிட்டு நல்லா இரு, அந்த இடத்தை நாளைக்கு நான் உனக்கு வாங்கி தரேன். என்ன தைரியமான பொம்பளை! இப்படிப்பட்ட பொம்பளைங்க இருந்தா எப்படி இருக்கும் நாடு? நடந்தது என்ன? அடுத்து காரியம் என்ன நடந்துச்சு தெரியுமா? எழுதுறான், லெட்டர் எழுதுறான், அந்த தேசத்தினுடைய மூப்பர்களுக்கு எழுதுறான். எழுதி சொல்றா, 2 பேர் உபவாசம் போடுங்க, எல்லாரும் உபவாசம் போட்டு 2 பேர் எழும்புங்க. பேலியாளின் மக்கள் 2 பேர் எழும்பி அவன் வந்து இந்த தேசத்தையும் ராஜாவையும் அவன் அசிங்கமா பேசினான். அப்படிதாங்க இருக்கு. வாசிங்க 13வது வசனம். அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறிந்து, பிற்பாடு ஏசபேலுக்கு நாபோத் கல்லெறியுண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார். பாத்தீங்களா? ஒரு திராட்சை தோட்டத்தை நான் தரமாட்டேன் என்று சொன்னனால
2 பேலியாளின் மக்களை கொண்டு அவன் சொன்ன காரியம் என்னன்னா, ராஜாவுக்கும் தேவனுக்கும் விரோதமாய் கலகம் பண்ணினான். எப்படி ஏசாமிக்கு சொன்னாங்க? அவர் ராஜாவுக்கும் அவர் தேவனுக்கும் விரோதமா பேசுறாரு, தேவ தூஷணத்தை நாங்க கேட்டோம், அவரை சிலுவையில அடிங்க. அதே கதை தான் இங்கேயும். தன்னுடைய திராட்சை தோட்டத்தை தரமாட்டேன்னு சொன்னதுனால அவனை கல்லறிந்து கொன்றார்கள். இத பார்த்துட்டு இருந்த ஆண்டவர் சும்மா இருக்குல்ல, ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். தீர்க்கதரிசி நேரா போறார். வாசிக்கலாம் 20வது வசனம். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். நீ அவனை கொலை செஞ்ச பாரு, அவனை நீ நாபத்தை கல்லெறிஞ்சு கொன்ன பாரு. அதே மாதிரி உனக்கு சுவற்றில நீர் விடுறதுக்கு ஒரு நாய் கூட இல்லாதபடிக்கு உன்னை கொன்று போடுவார்கள். இத ஒரு தீர்க்கதரிசி சொல்லும் போது என் பகைஞனேன்னு சொல்றான். பகைஞன் தான். தீர்க்கதரிசி எப்போதுமே ராஜாக்களுக்கு பகைஞர்களாக இருப்பாங்க. ஒருவேளை நல்லா இருக்கிறான்னு சொன்னா அந்த தீர்க்கதரிசி உண்மையா இருக்க முடியாது. அல்லேலூயா. தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி. எப்பவுமே அவர் ஏரோதோட காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. அந்த ஏரோது இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். இயேசுவை கூப்பிட்டு பல கேள்விகள் கேட்கும் போது இயேசு பேசாம இருந்தா. அவர் பேசாம இருக்கிறத பார்த்து அவனுக்கு கோபம் வந்துருச்சு. இயேசுவுக்கு மினுக்குள்ள ஒரு வஸ்திரத்தை கொடுத்து அவன் பிலாத்துட்டு அனுப்பி வைத்தான். யார் இந்த இயேசு? நிறைய அற்புதங்களை செய்யறாரு, நிறைய அடையாளங்களை செய்யறாரு, அவரை பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு அப்போஸ்தலர், அவர் ஒரு எல்லாமே 5 விதமான ஊழியத்தையும் உடையவராயிருந்தார். அல்லேலூயா. ஆக இந்த தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி நேரத்துல ஆண்டவர் பேசி, நீ போய் அவனுக்கு சொல், நீ எந்த இடத்துல நாபோத்தினுடைய ரத்தத்தை சிந்தினாயோ அதே இடத்தில் உன்னுடைய வம்சம் ஒண்ணு கூட இருக்காது, உன்னுடைய ரத்தம் அங்கே சிந்தப்படும் சொன்னத போய் சொல்லும் போது, என் பகைஞனே. எப்பயுமே தேவ பிள்ளைங்க சாத்தானுக்கு பகைஞர்கள் தான். அல்லேலூயா. நீங்க அதை உணர்ந்து கொள்ளணும். உங்ககிட்ட எல்லாரும் நான் என்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்றாங்க, எல்லாரும் என்கிட்ட பேச மாட்டேன்றாங்கன்னா பேசாது. பிசாசு உன் கூட பேசாது, உன்னை பகைஞனாதான் பார்க்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்கள போய் ப்ளீஸ் பண்ணக்கூடாது, மனுஷனை போய் ப்ளீஸ் பண்ணக்கூடாது. அது ஆவிய தெரிஞ்சிச்சா அந்த ஆவிக்காக நீங்க செபிக்கணும். அல்லேலூயா. வின் பண்றது நீங்க தான். கர்த்தருக்கு மகிமை. அங்க கடைசியா என்ன நடக்குது? 21வது வசனம். நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னார். பாத்தீங்களா? ஆண்டவர் தெளிவா பேசினார். ஒரு சுவற்றில நீர் விடுறது கூட ஒரு நாய் இருக்காதா, உன் வம்சத்தை கொண்டு அழிப்பேன். ஆனா அங்க அந்த பொம்பளைய பத்தி சொல்லப்பட்டிருக்கு, எசேபேலை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. 25வது வசனம். தன் மனைவியாக எசேபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. தூண்டி விடுறா. ஏய், ஒழுங்கா செய்யா, இல்லாட்டினா நான் பாட்டுக்கு எங்க அப்பா வீட்டுக்கு போயிருவேன். ஏன்னா அப்பன் பூசாரி, பயங்கரமான மந்திர வித்தைகளை செய்கிறவன். நீ ஒழுங்கா செய்ய, இல்லைன்னா நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிருவேன் சொல்லி தூண்டி விடுறா. நீ ஏன் கவலைப்படுற? நான் மந்திரத்துல மாயத்துல எல்லாத்தையுமே பண்ணிருவேன். இன்னைக்கு நாட்டுல தேசத்துல நடக்கிறதே மந்திரங்களும் மாயங்களும் தான். ஆனா விசுவாச மக்கள் ஒண்ணு சொல்ற, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஏமே கர்த்தருக்கு மகிமை. ஆக ஒரு திராட்சை தோட்டத்தை நான் கீரை கொலையாக்க கொடுக்க விட மாட்டேன் என்ற பிரதிஷ்டையில இந்த நாபோத் உறுதியா இருந்து தன் ஜீவனையும் இழந்தார். ஆனால் கர்த்தரின் பார்வையில் அவர் மேலான கனத்தை பெற்றார். அல்லேலூயா. அவரை தொட்ட அந்த வம்சமே இன்றைக்கு சரித்திரத்திலே இல்லை. அந்த வம்சம், அந்த ஆகாப்பினுடைய குடும்பத்துல ஒண்ணு கூட, ஒரு நாய் கூட இன்றைக்கு உலக சரித்திரத்தில் இல்லை. அதுதான் உண்மை. கர்த்தருக்கு மகிமை. நம்ம வாசிக்கலாம் 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம்.
தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. இன்னைக்கு நம்ம தெளிந்த புத்தி நமக்கு தேவை. நீ எடுத்துக்கொண்ட பிரதிஷ்டையில நீ எடுத்துக்கொண்டு இருக்கிற அந்த தீட்டுப்பட மாட்டேன் என்ற உறுதிப்பாட்டை கெடுப்பதற்கு பல சக்திகள் எழும்பினாலும் நீங்கள் விழித்திருங்கள், நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். 5 அறிவு கொண்ட அந்த அர்மோன் என்ற அந்த பிராணி தன் ஜீவனையும் பார்க்காமல், அந்த அசுத்தத்தை தொடாம அது தன் ஜீவனே விடுறதுக்கு கூட தயாரா இருக்குது. அல்லேலூயா. அதிலும் மேற்பட்டவர்கள் நாம் 6 அறிவு படைத்தவர்கள். அல்லேலூயா. நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு வருகின்ற பலவீனத்திலே அவர் பலன் கொடுத்து என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுவார். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். வசனத்தை விற்றவே கூடாது. எடுத்துக்கொள்கிற பிரதிஷ்டையில பல கஷ்டங்கள், தோல்விகள், பல சத்துருக்கள் எழுப்பினாலும் நான் நிலை நிற்பேன். அல்லேலூயா. தானியேலை நிலைநிறுத்தினவர் எனக்காகவும் அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது கர்த்தர் எனக்காக 100 ஸ்டெப் எடுத்து வைப்பார். ஆமென். நம்ம பிரதிஷ்டையில நிற்க வேண்டும் என்று நம்ம தீர்மானம் எடுப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. 2வது ஒரு காரியம், கொஞ்சத்தில் உண்மை. கொஞ்சத்தில் உண்மை. முதலாவது அவர்கள் உறுதியாய் நின்றார்கள். 2வது கொஞ்சத்தில் உண்மை. வாசிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 10வது வசனம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். இன்னொரு வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 25வது அதிகாரம் 21வது வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அல்லேலூயா. நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால், இந்த தானியேல் முதலாவது ஒரு சின்ன காரியத்துலதான் உண்மையா இருந்தார். என்ன? சாப்பாட சாப்பிட மாட்டேன், விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட இந்த ஆகாரத்தினால நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று ஒரு பிரதிஷ்டையை தன்னுடைய தீர்மானமா இருதயத்துல எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. அந்த சின்ன காரியத்துல அவன் உண்மையா இருந்தான். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் தேவன் உங்களை அநேகத்துல ஆசீர்வாதமா வைப்பார். அல்லேலூயா. கொஞ்ச காரியம் தான், சின்ன ஒரு விஷயம் தான். ஆனா அதுக்கடுத்து என்ன தெரியுமா? ஒரு பெரிய கேடு வந்துச்சு. என்னன்னு சொன்னா, விக்கிரகங்களை அல்ல மனுஷனை நீ நமஸ்கரிக்க வேண்டும் என்று சொன்னாங்க. இந்த ராஜாவை நீங்கள் நமஸ்கரிக்க வேண்டும். 30 நாள் வரைக்கும் நீங்க வேற எந்த ஒரு தெய்வத்தையும் எந்த ஒரு ராஜாக்களையும் நீங்க நமஸ்கரிக்காம இந்த மனிதரைத்தான் நீங்கள் நமஸ்கரிக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் போட்டாங்க. அந்த சட்டத்துக்கும் சட்டம் போட்டு பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டார்கள். எதற்காக? இந்த தானியேலை பிடிக்க வேண்டும், இவனுடைய பிரதிஷ்டையிலிருந்து பிடிக்க வேண்டும். ஏன்னா இவன் உணவு உண்ணவில்லை, 2வது தேவனை வணங்குகிறவனாய் இருக்கிறான். இந்த தேவனை வணங்காதபடிக்கு இவனை திசை திருப்ப வேண்டும். இனி வரும் காலம் கொடிய காலம், தேவைகள் நிறைந்த காலம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு சில போராட்டங்கள், சில சோதனைகள் வந்து சேரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரை விட்டு விலகாமல் ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால் பல சோதனைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அந்த சோதனையில இருந்து தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ சிங்கங்களை வச்சாங்க, சிங்கத்துக்குள்ள அந்த தானியேலை தூக்கி போட்டாங்க. ஆனா சிங்கத்தின் வாயை தேவன் கட்டி போட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிங்கத்தின் வாயை தேவன் கட்டி போட்டார். மாத்திரம் அல்ல, எந்த மக்கள் சிங்கத்தின் குகைக்குள்ளாக இவனை தூக்கி போட்டார்களோ அவனையும் அவன் குடும்பத்தையும் அவன் பிள்ளைகளையும் எல்லாரையும் தூக்கி போடும்போது சிங்கங்கள் பாய்ந்து வந்து அவர்களை தின்று போட்டது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நீதிமானுக்கு வருகின்ற சோதனை அநேகமாய் இருக்கும், ஆனால் ஒன்றிலும் தேவன் உங்களை விடமாட்டார், தள்ளாட விடமாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அவன் பிரதிஷ்டையில உண்மையா இருந்தான்.
அவன் பிரதிஷ்டையில உத்தமமா இருந்தான், அவன் கொஞ்சத்திலே உண்மையா இருந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை இந்த கால வேளையில சில காரியங்களை நாம் விட்டு விடும்படி, சில காரியங்களை நாம் தவிர்க்கும்படி, சில காரியங்களை நாம் சரி செய்யும்படி ஆண்டவர் நம்மை உணர்த்துவார் என்றால் அந்த காரியத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சில காரியங்களை நான் விட்டுவிட மாட்டேன் என்று பிடிவாதமாய் நாம் இருப்போம் என்றால், சில காரியங்களை நான் தவிர்த்து விட மாட்டேன் என்று நாம் பிடிவாதமாய் இருப்போம் என்றால், சில காரியங்களை என் வாழ்க்கையில நான் ஒழுங்குபடுத்த மாட்டேன் என்று சொல்லி நம்ம பிடிவாதமாய் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுவோம் என்றால், நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்த முடியாது. ஆனால் தானியேல் ஆண்டவருடைய பிரதிஷ்டையில உண்மையும் உத்தமமாய் இருந்தபடியினால் அவன் வர வர வெற்றி அடைந்தான் என்று பார்க்கிறோம். இந்த பூஜனம் என்று சொல்லும் போது முத ஏதேன் தோட்டத்துல ஏவாள வஞ்சித்தது அந்த பிசாசு. அந்த பழத்தை புசி, நீ புசித்தால் தேவர்களை போலாவாய். அங்கே ஒரு பெரிய ஏமாற்றம். கடைசியாக கண்கள் திறக்கப்பட்டு அந்த தோட்டத்தை விட்டே அவர்கள் விலக்கப்பட்டார்கள். அந்த தோட்டத்தை விட்டே அவர்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று பார்க்கிறோம். தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழிய பாதையில வரும்போது முதலாவது அந்த பிசாசு சொன்னது, அவர் பசியோட இருக்கிறார், 40 நாட்கள் சாப்பிடாமல் உணவருந்தாமல் அவர் ஜெபத்தோடு தன்னை ஊழியத்துக்கு என்று அர்ப்பணித்துக் கொண்டு வரும்போது பிசாசு சொன்ன முதல் காரியம், நீ இந்த கல்லுகளை அப்பமாக்கி கொண்டு புசி. அல்லேலூயா. ஆண்டவர் அதிலே செய்தார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக அவர் அடிச்சுவடுகளை பதித்து போயிருக்கிறபடினால இயேசு கிறிஸ்து ஜெயித்தது போல நாமும் இந்த உலகத்தை ஜெயிப்போம். ஆமென். அல்லேலூயா. நாம் கொஞ்சத்துல உண்மையா இருக்கும்போது, நம்ம வாழ்க்கையில நம்ம பிரதிஷ்டையில நம்ம உண்மையா இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். மூன்றாவது, இன்னும் ஒரு வசனத்தை படித்துட்டு மூன்றாவது போவோம். அடுத்து லூக்கா 21வது அதிகாரம் 34வது வசனம். உங்கள் இருதயங்கள் பெருந்தெண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா. போஜனத்தை பத்தி பார்க்கும்போது லூக்கா நிருபத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. 21:34 உங்க இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் கவலைனாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு. என்னத்தை உண்போம், என்னத்தை புசிப்போம், எப்படி சாப்பிடுவோம், எப்படி வாழ்வோம், அதெல்லாம் குறிச்சு நீ பாரமடையாத. கர்த்தருடைய நாள் வரப்போகிறது. அல்லேலூயா. நீங்க நினையாத வேளையில் அவருடைய நாள் வரப்போகிறது என்று அறிந்து நம்ம எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எச்சரிக்கையா இருக்கணும். அதுதான் எப்போதுமே தேவ பிள்ளைங்க அலர்ட்டா இருங்க. ஏன்னா நினையாத வேளையில மனுஷகுமாரன் வருவார். நம்ம ஒரு பக்கத்துல ஓடி போயிட்டு இருப்போம், மனுஷகுமாரன் வந்துட்டா அப்படியே எடுத்துப்படப்போம். சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலத்துல நம்ம இருக்கிறோம். இயேசு இன்னைக்கு வந்தா சபை அப்படியே மேல போயிரும். அல்லேலூயா. யாரெல்லாம் சபைக்குள்ள இருக்காங்களோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏமே கர்த்தருக்கு மகிமை. நம்ம நினைக்க மாட்டோம் இன்னைக்கு இயேசு வருவான்னு நம்ம நினைக்க மாட்டோம். எப்போதும் போல வழக்கத்தின்படி வருவோம். இயேசு வர நேரம் சபைக்குள்ள இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அல்லேலூயா. ஆகவே நீங்க என்னத்தை செய்வோம் நம்ம பாரம் அடைய வேண்டாம். ஆண்டவர் நம்மளை சீக்கிரமா வருவார், நம்மளை அவர் காப்பாற்றுவார். ஆகவே நம்ம எச்சரிக்கையா கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். முதலாவது அவர் உறுதியாய் இருந்தார். இரண்டாவது அவர் கொஞ்சத்தில் உண்மையா இருந்தார். மூன்றாவது அவர் கர்த்தரை கனம் பண்ணினார். அல்லேலூயா. வாசிக்கலாம் தானியேல் 1:12-13. 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்துப் பார். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் இருக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றார். அல்லேலூயா. 10 நாள் சோதித்து பாரு. அந்த பிரதானிகளின் தலைவன் சொன்ன, நாங்க செய்ய முடியாது, ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணிடுவான்னு சொல்லும் போது ஞானமா பேசுறாங்க. 10 நாள் எங்களுக்கு சோதித்து பார். அல்லேலூயா. 10 நாள் அவங்க சோதிக்கிறாங்க. நல்லா பாருங்க, இந்த 4 பேரும் ஒரே காரியத்தை செய்ய அவங்க அர்ப்பணிச்சாங்க. ஆமென். நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை அர்ப்பணிச்சா உடனே ஆசீர்வாதம் வந்துறாரு. இன்னைக்கு வொர்ஷிப் பண்ணும்போது சொன்னாப்ல, கானானிய ஸ்திரீ பின்னாலே வந்தாங்க. ஆண்டவரே இறங்கும், என் பிள்ளைக்கு இறங்கணும் போது இயேசு கண்டு கொள்ளாமல் தான் போனார். சீஷர்கள் கூட சொன்னாங்க அவளுக்கு ஏதாவது செய்யுங்க. ஆனா நேரம் வரும்போது உன் விசுவாசம் பெரியது, நீ போ, உன் மகள் பிழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. காலம் வரும்போது தேவன் அதுக்கு ஒரு பெரிய ரிவார்டை வைத்திருக்கிறார்.
ஆமென். நம்ம உண்மையாக கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில கனப்படுத்தும் போது நீங்க நினைச்சுக்க கூடாது ஆண்டவர் உங்களை அப்படியே குனிய வச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்க. இல்ல, உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரம் நிரம்பி வழி. அல்லேலூயா. அதைத்தான் இங்க செய்தா. 10 நாள் நீ சோதித்து பாரு, முடிவுல என்ன நடந்துச்சு வாசிக்கலாம். 15வது வசனம், தானியேல் 1:15. 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கலாம் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. 10 நாள் சென்ற பிறகு ராஜபோஜனத்தை புசித்தாங்களாம். நிறைய பேரு ராஜா கொடுத்த போஜனத்தை புசித்தாங்களாம். ஆனா அவர்களை காட்டிலும் இந்த பருப்பையும் கீரையவும் சாப்பிட்ட இவர்களுடைய முகம் எப்படி இருந்ததாம்? புஷ்டியாய் காணப்பட்டது. கலை உள்ளதாகவும் சரீரம் புஷ்டி உள்ளதாகவும் காணப்பட்டது. முகம் கலையா இருந்துச்சு, இவங்க முகம் பிரகாசிச்சுச்சு. தேவ சமூகத்துல கொண்டு வந்து, ராஜ சமூகத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. எல்லாம் ராஜ சாப்பாடு சாப்பிட்டான். ஆனா இவங்க மட்டும் ராஜ சாப்பாடு சாப்பிடல. ஆண்டவருக்கு பிரதிஷ்டை பண்ணி தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு வாழ்ந்த இவங்க முகம் பிரகாசித்தது. இவர்கள் உடல் புஷ்டியா இருந்தது. அந்த வசனத்தை பார்க்கும்போது சொல்லுது, அவங்க உடல் அழகா இருந்துச்சாம். அல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம் யாத்திராகமம் புஸ்தகம் 34வது அதிகாரம் 30வது வசனம். ஆண்டவருடைய பிரசனத்துல இருக்கும்போது மோசேவுடைய முகம் பிரகாசித்து கொண்டிருந்தது. ஆண்டவர் பிரகாசம், இவன் பிரகாசம், ஆண்டவருடைய பிரகாசம், இவன் பிரகாசம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வெளியே வரும்போது இவருடைய முகம் பிரகாசித்து கொண்டிருக்கும் போது ஜனங்கள் இவருடைய முகத்தை பார்க்க முடியல. அவங்களுடைய முகம், அந்த மோசேயினுடைய முகத்தை பார்க்கும்போது அவங்க கண்கள் கூசுது. அதனால மோசே என்ன பண்ணாராம்? முக்காடு போட்டார். அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையில வாழ்ற இந்த நாட்கள்ல அந்த முக்காடு எடுக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் நீதியின் சூரியனாய் நம்ம மேல இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை விசுவாசிகள் எல்லாருமே இருக்கிறார். ஆமென். அன்னைக்கு மோசே மட்டும்தான் மேல போனாரு. ஏன்னா கிட்ட இருக்க ஜனங்கள் பயந்துச்சு. பாளையத்துக்கிட்ட கூட நாங்க வரமாட்டோம்னுச்சு. ஏன்னா அங்க இருக்கிற அந்த கரும் புகைகள், அங்க காணப்படுகிற அந்த அக்கினிகள், இதெல்லாம் பார்க்கும்போது ஜனம் பயந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல அந்த பயத்தை நமக்கு நீக்கி போட்டார். அல்லேலூயா. அவரே இந்த உலகத்துல வந்து, அவரே மனுஷனாக அவதரித்து, அவரே இந்த உலகத்துல 33.5 ஆண்டுகள் வாழ்ந்து ஆண்டவருடைய ஸ்பாவம் என்ன என்பதை வெளிப்படுத்துற போது நீதியின் சூரியன் நம்ம மேல் வந்து உதித்ததினால் அந்த முக்காடு இப்பொழுது நீக்கப்பட்டு போயிருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. பாருங்க, அப்ப முகம் பிரகாசமா இருந்தது. அடுத்த வசனம் வாசிக்கிறோம். 19வது வசனம், 17 வாசிக்கிறேன் பாருங்க. தானியேல் 1:17. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். அல்லேலூயா. இந்த 4 வாலிபர் சாப்பிடாம தீட்டுப்படுத்தாம தன்னை காத்துக்கிட்டதுனால தேவன் அவர்களை கனப்படுத்தினார். அல்லேலூயா. என்ன தெரியுமா, இன்னைக்கெல்லாம் நீங்க போய் படிக்கிறீங்க, கல்லூரிக்கு போய் படிக்கிறீங்க. நீங்க உண்மையா ஆண்டவரை கனப்படுத்தினீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். உண்மையா நீங்க போய் படிக்கிறீங்களா? படிக்கிற சூழ்நிலையில நீங்க போய் உண்மையா கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்க இருந்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்லா பாஸ் ஆவீங்க, நல்ல உயர்ந்த மதிப்பெண்கள் எடுப்பீங்க. கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வருவார். பாருங்க, கர்த்தருக்கு பயந்ததுனால, பிரதிஷ்டை பண்ணனால இந்த 4 பேருக்கு என்ன நடந்துச்சு? அந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். அது மட்டும் இல்ல, அங்க வாசிக்கலாம், அவர்கள் ராஜாவின் இடத்தில் கொண்டு வருகிறதுக்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சருக்கு முன்பாக கொண்டு வர விட்டான். ராஜா அவர்களோடு பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களை போல் வேறு ஒருவனும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். கண்களா, நீங்க படிக்கிறீங்க இல்ல, நீங்க ஆண்டவருக்கு பயந்து உங்க வாழ்க்கையை நீங்க பிரதிஷ்டப்படுத்தி சில காரியங்கள்ல நான் தீட்டுப்பட மாட்டேன்னு சொல்லி நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க உங்க கூட இருக்கிற எல்லாரை காட்டிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவான். நீங்க நினைக்கிறீங்க அங்க போய் அந்த டியூஷன்ல படிச்சா நான் நல்லா ஆயிருவேன், இங்க போய் இந்த ஆசிரியர்கிட்ட படிச்சா நான் நல்லா ஆயிருவேன், இங்க போய் இந்த, உண்மைதான்.
இல்லைன்னு சொல்லல, நீங்க படிங்க. அதே சமயத்துல நீங்க உங்களை கொஞ்சம் பிரதிஷ்டை பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தருக்கு பயந்து, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, கிருபையை தாங்க, நான் உங்க பிள்ளை அப்படின்னு சொல்லி நீங்க அவரை மையப்படுத்தி நீங்க வாழ்க்கையை செய்யும் போது ஆண்டவர் உங்களே வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்க எங்க நிப்பீங்க? ராஜ சமூகத்துல நிப்பீங்க. அல்லேலூயா. நீங்க மற்ற எல்லாரை காட்டிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அங்க அப்படித்தான் உயர்த்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் ரொம்ப மிகைப்படுத்தி பேசல. யாரா இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவா. ஆமென். வாசிக்கலாம் நிறைவா. 20. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியர்களிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அல்லேலூயா. கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தார். கவனிங்க, அடுத்த ராஜ்யம் வர்ற வரைக்கும் தானியேல் அங்கே இருந்தார். கர்த்தருக்கு மகிமை. அங்க நாட்டுல இருக்க எல்லா ஜோசியர்களை பார்க்கலாம், எல்லா மெஜிஷியன் யார் யாரு என்னென்ன பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையும் காட்டிலும் இந்த 4 வாலிபர்கள் பலசாலிகளாய் காணப்பட்டார்கள். 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். வேதம் பொய் சொல்லாது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அதை கொடுத்து இருக்கிறார். நீங்க கர்த்தரை கனம் பண்ணினால், வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 30வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் என்னை தேடினால் நான் உங்களுக்கு தென்படுவேன், நீங்கள் என்னை கனப்படுத்தினால் நான் உங்களை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. நம்ம தேவனை கனப்படுத்தும் போது தேவன் நம்மளை உயர்த்துவார். உங்க வாழ்க்கையை உயர்த்துவார். நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்குன்னு நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? சின்ன சிம்பிள் திங் தான். ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? நீ என்ன கனம் பண்ணு. ஆமென். அல்லேலூயா. 3 காரியத்தை பார்த்தோம். 1, பிரதிஷ்டையில உறுதியாக இருந்தார். 2வது, கொஞ்சத்துல உண்மை. கொஞ்சம் தான். முதல்ல போஜனம் பண்ண மாட்டேன். 2வது என்ன பண்ணாரு? மனுஷனையே வணங்காம நின்னார். அப்படியே ஆண்டவர் அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்தார், உயர்த்தினார். 3வது, கனம் பண்ணினார். அல்லேலூயா. நீங்க கனம் பண்ணும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. நாம் எழுந்திருப்போம்.